ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்பிஐ பேங்க்கில் இருக்கிற ஒரு சூப்பரான சேவிங் ஸ்கீமை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் வந்து லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நம்ம இன்றைக்கி வீடியோவில் எஸ்பிஐ பேங்க்கில் இருக்கிற பப்ளிக் ப்ரொவிடென்ட் ஃபண்ட், அதாவது பிபிஎஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்கீமை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த ஸ்கீம்ஸில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ் எல்லாம் இருக்குது, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி ஃபுல் டீட்டெயில்ஸை ஸ்டெப் பை ஸ்டெப்பை நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த எஸ்பிஐயில் இருக்கிற இந்த பிபிஎஃப் அக்கௌண்ட்னா என்ன அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம். ஸோ ஆஃபர்ட் பை ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கீம்ஸ் வந்து மார்க்கெட்டுக்கும் இதுக்கும் எந்தவித சம்மந்தம் கிடையாது. ஸோ உங்களுக்கு 100% வந்து சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் பயப்படாமல் இந்த ஸ்கீம்ஸில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்கீம் ஒரு சேஃப் அண்ட் செக்யூர்ட் அண்ட் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம். அடுத்தது இந்த ஸ்கீம்ஸில் இருக்கிற கீ ஃபீச்சர்ஸ்லாம் என்ன, ஸோ இந்த பிபிஎஃப்பை பற்றி, ஸோ டென்யூர் என்ன, இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம ஸ்டார்டிங்லேயே நம்ம பார்த்தபடி இந்த ஸ்கீம் வந்து ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம். ஸோ உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 15 இயர்ஸ்க்கு வரைக்கும் இருக்கும். ஸோ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் பிளான் பண்ணுறீங்க, உங்களுடைய குழந்தைங்களுடைய ஃபியூச்சர்ஸுக்கு அல்லது எஜுகேஷனுக்கு, மேரேஜுக்கு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ தாராளமாக இந்த பிபிஎஃப் அக்கௌண்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் மினிமம் நீங்கள் வந்து 500 வச்சும் ஒரு வருஷத்துக்கு 500 வச்சும் நீங்கள் மினிமம் இன்வெஸ்ட் பண்ணலாம். மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 1.5 lakhs வரைக்கும் தான் உங்களுடைய அக்கௌண்ட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ அதுதான் இதில் இருக்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். அடுத்தது இந்த ஸ்கீம்ஸில் இருக்க இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போதைக்கு இருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 7.10% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இந்த ஸ்கீம்ஸ்க்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அடுத்தது அக்கௌண்ட் டைப், ஸோ இண்டிவிஜுவல், ஸோ ஒரு பிபிஎஃப் அக்கௌண்ட்டு மட்டும்தான் அவங்களால வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ மல்டிபிள் பிபிஎஃப் அக்கௌண்ட்டை அவங்களால ஓப்பன் பண்ண முடியாது அப்படின்றது தான் இதில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது, ஸோ இந்த பிபிஎஃப் அக்கௌண்ட்டை எப்படி நம்ம ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ 2 மெத்தட் மூலமாக நீங்கள் வந்து பிபிஎஃப் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணலாம். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் மெத்தட், இன்னொன்று வந்து ஆஃப்லைன் மெத்தட். ஸோ ஆஃப்லைன் மெத்தட் அப்படின்னா, ஸோ நீங்கள் டேரெக்டாக எஸ்பிஐ பேங்க்குக்கு போயிட்டு நீங்கள் உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதில் பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணி, ஸோ அவங்க சொல்கிற ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்களுடைய டாக்குமெண்ட்ஸை நீங்கள் சப்மிட் பண்ணி, ஸோ எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க, மந்த்லி இன்வெஸ்ட் பண்ண மாட்டா, ஸோ எப்படி அப்படின்ற ஆப்ஷன்ஸை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் மெத்தட் மூலமாகவும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ எல்லாத்துக்குமே பேசிக்காக ஒரு நார்மல் சேவிங்ஸ் அக்கௌண்ட் வந்து உங்கள்கிட்ட இருக்கணும். அந்த அக்கௌண்ட்டோட தான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்டை நீங்கள் மெர்ஜ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஒன்று ஆஃப்லைன் மெத்தட்னா நீங்கள் டேரெக்டாக பிரான்ச்சை விசிட் பண்ணி நீங்கள் வந்து இதுக்கான ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நெட் பேங்கிங் இருக்குது அல்லது மொபைல் பேங்கிங் எஸ்பிஐ யோனோ ஆப் இருக்குது அப்படின்னா, ஸோ அது மூலமாகவும் உங்களுக்கான பிபிஎஃப் அக்கௌண்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றது தான் இதில் வந்து ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது இதில் வந்து எப்படி நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும், எப்போ இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ மந்த்லி இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு என்ன டென்யூர் வேணுமோ அது போல் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆனால் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய டென்யூர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 15 வருஷத்துக்கு கண்டினியூவாக இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மந்த்லி இன்வெஸ்ட் பண்ணலாம். 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி இன்வெஸ்ட் பண்ணலாம், 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி இன்வெஸ்ட் பண்ணலாம், வருஷத்துக்கு ஒரு வாட்டி இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு என்ன டைப்பாக இருக்கோ ஸோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆனால் உங்களுடைய அக்கௌண்ட்டில் மினிமம் ஒரு வருஷத்துக்கு 500 ரூபாவாச்சும் இருக்கணும். அதிகபட்சமாக ஒரு வருஷத்தில் 1.5 lakhs வரைக்கும் தான் இருக்கணும் அப்படின்றதையும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ டெபாசிட் நீங்கள் நெட் பேங்கிங் யூஸ் பண்ணி கூட நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், பிரான்ச்சுக்கு போயிட்டு கூட நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், அல்லது செக்கோ அல்லது கேஷ் டிடி, ஸோ எது வேணாலும் கொடுத்து நீங்கள் உங்களுடைய அக்கௌண்ட்டை நீங்கள் பே பண்ணலாம். ஸோ ஆட்டோ டெபிட் ஆப்ஷன்ஸும் இந்த ஸ்கீம்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான இன்ட்ரெஸ்ட் உங்களுடைய அக்கௌண்ட்டில் என்ன அமௌண்ட் இருக்கோ ஸோ அதை மந்த்லி உங்களுக்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை வந்து அவங்க கால்குலேட் பண்ணுவாங்க. ஆனால் ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு வந்து உங்களுக்கு வந்து ஆனுவலி தான் கிரெடிட் பண்ணுவாங்க. வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் உங்களுடைய அக்கௌண்ட்டில் வந்து அவங்க கிரெடிட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. அடுத்தது முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா டேக்ஸ் பெனிஃபிட். ஸோ டேக்ஸ் பெனிஃபிட் பொறுத்த வரைக்கும் ஸோ இதில் வந்து டேக்ஸ் பெனிஃபிட் இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 80G படி 1.5 lakhs வரைக்கும் உங்களுடைய இன்கம் டேக்ஸில் நீங்கள் டிடக்ஷன்ஸ் எடுத்துக்க முடியும். ஸோ உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுற மாதிரி வரும். இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அதில் டிடக்ஷன்ஸ் வந்து 1.5 lakhs ஸோ உங்களுக்கு டேக்ஸ் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருந்தால் ஸோ அதில் வந்து இதை டிடக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் என்டர் பண்ணணும். ஸோ இது பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் என்டர் பண்ணும்போது அந்த டேக்ஸ் வந்து நீங்கள் கிளைம் பண்ண முடியும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதேமாரி நீங்கள் கெயின் பண்ணுற இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டும் உங்களுக்கு வந்து டேக்ஸ் ஃப்ரீ தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது லோன் அண்ட் விட்ரால் ஆப்ஷன். ஸோ லோனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 3rd இயர்லேருந்து 6th இயர்க்குள், அதுக்கப்புறமா அதை 3வது வருஷத்துக்கு மேலே தான் நீங்கள் வந்து லோனாக எடுத்துக்க முடியும். ஸோ லோன் பொறுத்த வரைக்கும் 90% ஆஃப் அமௌண்ட்டை நீங்கள் லோனாக எடுத்துக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான டென்யூர் வந்து அடுத்த பாயிண்ட் வந்து நம்ம பார்க்கக்கூடியது டென்யூர் வந்து 15 இயர்ஸ்க்கான டென்யூராக இதில் இருக்கும். ஸோ இந்த டென்யூர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து ஒரு 5 இயர்ஸாக
நீங்கள் வந்து உங்களுக்கான டென்யூர் வந்து நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 15 இயர்ஸ் ஸோ ஒரு லாங் டர்மாக நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ 15 இயர்ஸ்க்கான டென்யூரை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அல்லது அதுக்கப்புறமா எனக்கு இன்னும் ஒரு 5 இயர்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் 5 இயர்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணணும், அப்படி 5 இயர்ஸாக நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ எப்படி நம்ம ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு கால்குலேஷன்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ 40 லட்ச ரூபாய் இருக்கட்டும், 60 லட்ச ரூபாவும் இருக்கட்டும், ஸோ 60 லட்ச ரூபாய் இருக்கட்டும், 67 லட்ச ரூபாவை எப்படி நம்ம கெயின் பண்ணுறது அப்படி நம்ம பார்க்கலாம். ஸோ ஒரு வருஷத்துக்கு 1.5 lakhs வரைக்கும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ அப்படின்னா ஸோ ஒரு வருஷத்துக்கு நீங்கள் 1.5 lakhs இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். எவ்ரி இயர் 15 வருஷத்துக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ உங்களுடைய மெச்சூர்டு வேல்யூவாக எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ மெச்சூர்டு வேல்யூ அண்ட் இன்ட்ரெஸ்ட் வேல்யூ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டும் உங்களுடைய பிரின்சிபல் அமௌண்ட்டும் சேர்த்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா 40,68,000 ரூபாய் கிடைக்கும். ஸோ இப்போதைக்கு இருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட். ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற 1.5 lakhs 15 இயர்ஸுக்கு வருஷத்துக்கு ஒரு வாட்டி இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ இந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அடுத்தது ஸோ இதே அமௌண்ட்டை நீங்கள் பேஸ் பண்ணி அடுத்த ஒரு 5 இயர்ஸுக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ இன்னும் அடுத்த ஒரு 5 இயர்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணிங்க. ஸோ டோட்டலாக 10 இயர்ஸுக்கு வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 67+ lakhs உங்களுக்கு மெச்சூர்டு வேல்யூவாக கிடைக்கும். ஸோ நீங்கள் 10 இயர்ஸ் 15 இயர்ஸில் உங்களுக்கு 40 லட்ச ரூபா தான் கிடைக்கும். ஆனால் உங்களுக்கு வந்து ஸோ திருப்பி நீங்கள் அகெயின் ஒரு 10 இயர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணும்போது உங்களுக்கு அதிகமான இந்த ஸ்கீம்ஸில் வந்து லாபம் கிடைக்கும். ஸோ இப்போது நம்ம பல்க் அமௌண்ட்டை தான் நம்ம பார்த்தோம். ஸோ ஸ்மால் மார்ஜின் அமௌண்ட்டை நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது எவ்வளோ அமௌண்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ 15 இயர்ஸ்க்கான கால்குலேஷன்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 1000 rupees மந்த்லி இந்த மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ டோட்டல் அமௌண்ட்டை நீங்கள் வந்து 1,80,000 இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. மெச்சூர்டு வேல்யூவாக 3,25,456 ரூபாய் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதுவே 5 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு 16,27,000 ரூபாய் கிடைக்குது. 9 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 29,29,000 ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும். 12,000 ரூபாய் மந்த்லி இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 39,05,480 ரூபாய் கிடைக்கும். ஸோ இந்த ஸ்கீம் பற்றி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எதனா வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.